தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். குறிப்பேடு முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 9. படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உள்ளங்கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிறேன். நீ என்னுடையவள், எனக்கே சொந்தம் என்று சொன்ன ஏசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா, நன்றிகள். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்களே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா. ஏசப்பா, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. அப்பா தகப்பனே, மோயிசனோடு இருந்த கரம், தாவீதோடு இருந்த கரம், எலியாவோடு இருந்த கரம், ஏசப்பா இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்களோடு இருந்த கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காகவும் அதனால் நாங்கள் உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை புரிவதற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா, நன்றிகள் தகப்பனே. ஆமேன்.